if u is equal to x cube plus y cube where x is equal to a cos t, y is equal to b sin t, then find du by dt. u கேட்டிருக்கிறதுனால u is equal to, அதாவது u வந்துட்டு எக்ஸுக்கும் ஃபங்க்ஷனாக இருக்குது, yக்கும் ஃபங்க்ஷனாக இருக்குது. எக்ஸு வந்துட்டு டீக்கு ஃபங்க்ஷனாக இருக்குது, yயும் டீக்கு ஃபங்க்ஷனாக இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் du by dt is equal to x வந்துட்டு பார்ஷியலாக இருக்கிறதுனால u by x into x வந்துட்டு tக்கு ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால dx by dt plus y வந்துட்டு பார்ஷியலாக இருக்கிறதுனால u by y into y வந்துட்டு tக்கு ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால dy by dt. இப்போ வந்துட்டு யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² இன்ட்டு எக்ஸை வந்துட்டு டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ ஏ வந்துட்டு கான்ஸ்டன்ட், காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி ப்ளஸ் யூவை வந்துட்டு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ ஒய் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3y². நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ட்டு ஒய்யை வந்துட்டு டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ பி கான்ஸ்டன்ட், சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டி. இப்போ வந்துட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸோட வேல்யூவும் ஒய் இருக்கிற இடத்துல ஒய்யோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்துட்டு a cos t தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் a sin t plus 3 into b sin t the whole square into b cos t. இதில் வந்துட்டு ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகிறப்ப 3 into a square cos square t into minus a sin t plus 3 into ஸ்கொயர் உள்ள கொண்டு போனோம்னா b² sin square t into b cos t. இதில் வந்துட்டு 3யை காமனாக வெளியில் எடுக்கலாம், cos t-யை காமனாக வெளியில் எடுக்கலாம், sin t-யை காமனாக வெளியில் எடுக்கலாம். காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 3யை காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இப்போ a² cos square t-லேருந்துட்டு ஒரு cos t-யை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா வெறும் cos t மட்டும் இருக்கும். இன்ட்டு மைனஸ் a sin t-யை வெளியில் எடுத்துட்டேன் ப்ளஸ் 3யை காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இப்போ b² sin square t-லேருந்துட்டு ஒரு sin t-யை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா வெறும் sin t மட்டும் இருக்கும். இன்ட்டு b cos t-யை வெளியில் எடுத்துட்டேன், அப்போது வெறும் b மட்டும் இருக்கும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 cos t sin t. ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளஸ் எழுதிக்கலாம். அப்போ b² இன்ட்டு b வந்துட்டு b³ sin t, a² இன்ட்டு a³ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் a³ cos t. இவ்வளோதான் ஆன்சர்.